என்ன இந்த நெட்டையும் காலையிலேயே எழுந்து வர சொன்னா, அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டே இருக்கான். கடைசி வரைக்கும் சொல்லல எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு. சரியான பைத்தியத்தை போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் பாரு. நான் காலையிலேயே 8 மணிக்கே முழிச்சு கிளம்பி நின்னா இந்த நெட்ட பையன் இன்னும் வராம இருக்கான். எங்க தான் போய் தொலைஞ்சானே தெரியல. ஒரே கக்குஸ்லயே தான் கிடப்பான் போல. வந்து தொலைறான பாரு. ஏன் நெட்ட, யோ நெட்ட, ஓட்ட போடணும் காலையிலேயே எழுந்து நீ என்ன எழுப்பி விட்டுட்டு நீ எங்கேயா போய் தொலைஞ்ச? வந்து தொலையா. சை, இவன் கூட எல்லாம் போய் ஓட்டு போடுறதுக்கு நம்ம தனியாவே போய் ஓட்ட போட்டு வந்திருக்கலாம் போல. கடைசி வரைக்கும் சொல்லல எந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும்னு. சரி, நம்மளுக்கு எந்த சின்னம் பிடிச்சிருக்கோ அந்த சின்னத்துல ஒரு குத்த குத்திட்டு வர வேண்டியதுதான். என்ன சின்ன பொண்ணு ஒரே கத்திட்டே கிடக்கா? நிம்மதியா ஒரு கக்கூஸ் கூட போட மாட்டியா? இந்தா வந்துட்டான். ஒரே கக்கூஸ்லயே கடந்து முட்டை விடு. நீ தானே காலையிலேயே எழுந்து கிளம்பி நிக்க சொன்ன. ஓட்டு நம்ம தான் போடணும்னு அப்படி மினுக்கு மினுக்குன்னு மினுக்குன. இப்ப ஏன் இவ்வளவு லேட்டா வர? எம்மா, நேத்து அப்படி சொன்னேன். இன்னைக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, அதனால கொஞ்சம் கக்கூஸ்ல நேரமா போச்சு. அதுக்கு இந்த காட்டு கத்தா கத்திட்டு தெரியவாவே. யோ நெட்ட, இப்ப ஓட்டு போட வரியா இல்லையா? இல்லன்னு நான் ஒத்தையில போய் போட்டு வந்துடுறேன் பாத்துக்க. சின்ன பொண்ணு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண, மாம்சு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஒரே கக்கூஸ்ல கிடக்க வேண்டியது கடைசியில எனும போய் குளிக்க போறானா. எனும திரும்ப கக்கூஸ்ல ஒரு 1/2 மணி நேரம் குளிக்கிறதுக்கு கிடக்குவா. ஒன்னும் வேண்டாம், நான் ஒத்தையிலே போய் ஓட்டு போட்டுக்கிறேன். ஏ சின்ன பொண்ணு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா? நம்ம 2 பேரும் போய் சேர்ந்து போட்டு வந்துருவோமே. ஆமா, ஜோடியா என்ன கல்யாண வீட்டுக்கா போறோம்? ஓட்டு தானே போட போறோம். நான் ஒத்தையிலே போய் போட்டு வந்துக்கிறேன். நீங்க என்னமோ குளிச்சுட்டு மினிக்கிட்டு பவுடரை போட்டு வர்றதுக்குள்ள லேட் ஆகி போயிடும். அங்க ஓட்டு பூத்தே மூடிடுவாவே. சரியான அரமண்டல் பை உள்ளே இருக்கும் போல. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னா அந்த கத்து கத்திட்டடக்கா. அங்க போய் ஓட்டல இனிமே லைனுக்கு தான் நிக்கணும். என்ன என்னட்ட சும்மா முணுமுணுத்துடக்கா? சின்ன பொண்ணு, நம்ம காலையில 8 மணிக்கே போயிருந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருக்கோம் பாத்துக்க. இப்போ மணி 9 ஆயிட்டு பத்தியா? கூட்டம் சேர்ந்திருக்கோம். கொஞ்சம் சாயந்தரம் போல போவோமா? யோ நெட்ட, நல்ல வாயில வந்துற போது பாத்துக்க. இப்ப 10 நிமிஷத்துல போவோம்னா திரும்ப சாயந்தரம் போகணுமா? நீ ஓட்டையே போடாண்டா. நீ வீட்டுல கக்கூஸ்குள்ள இருந்து முட்டை விட்டுட்டே இரு. நான் போறேன். போய் தொலை. நம்ம தனியாவே போய் ஓட்டு போட்டுக்க வேண்டியதுதான். இவளெல்லாம் கூட்டு போறதுக்கு சை. நெட்டையன் நெட்டையன் இப்படி ஏமாத்துறதே தானே இவனுக்கு பொழப்பா போச்சு. நேரா செல்லத்தாயக்கா வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. யாராச்சும் இருந்தா கூட்டு போய் ஓட்ட போட்டு வந்துட வேண்டியதுதான்ப்பா. சே, நம்ம ஊர்லயே ஓட்டு நம்ம தான் போடணும். நான் எவ்வளோ கனவு கண்டுட்டு இருந்தேன். இந்த நெட்டையும் பண்ண வேலைக்கு ஆக மொத்தத்துல 1000 ஓட்டுக்கு மேல போட்டு முடிச்சிருப்பாவோன்னு நினைக்கேன். நெக்ஸ்ட் டைம்லாம் ஓட்டு வரும்போது நம்ம தான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம் போய் ஓட்டு போடணும். ஏ கடவுளே, இந்த நெட்டச்சி போய் என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையே கெடுத்துட்டியே. துணைக்கு எவ்வளாச்சும் வந்தானா காலையிலேயே போய் ஓட்ட போட்டு வந்துடலான்னு பார்த்தா ஒருத்தையும் ஆளை காணோம். எல்லாரும் டூர் போயிட்டு வந்த ஜோர்ல உறங்குவாளோ போல. நம்ம ஒத்தையில முழிச்சு இப்படி கிடக்க வேண்டியதா கிடக்கு. எவ்வளாச்சும் வந்து அழகா போய் ஓட்ட போட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க ஓட்ட போட்ட இடத்துல கூட்டமா வேற போயிடும். வேற மதியானத்துக்கு மேல வெயில் அந்த இடத்துல நிக்க முடியாது. ஒருத்தையும் கண்ணுல படுற மாதிரி இல்லையே. பாப்போம், எவ்வளாச்சும் வந்தா கூட்டு போய் ஓட்ட போட வேண்டியதான். இல்லைன்னா ஒத்தையிலே போய் போட்டு வர வேண்டியதுதான். வேற இவ்வளவுக்காண்டி எவ்வளவு நேரம் தான் காத்து கிடக்க. செல்லத்தாய்க்கோ, வா உத்தரசா, எவ்வளாச்சும் வருவீங்களான்னு காத்துட்டு கிடக்கேன். ஏங்கோ, எதுவும் பலகாரம் எதுவும் வச்சிருக்கீங்களோ? ஆமா, வைக்காவ ஒரே திங்கிறதுலே இருங்க. சரி, காலையில போய் உணர்ந்து ஓட்ட போட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு தான் கூட்டேன். ஓ அதுக்காக்கோ, நான் அது பொறுமையா சாயந்தரம் போல போய்க்கலாம்னு நினைச்சு பாத்துக்கிடுங்க. எதுக்குடி காலையில போய் போட்டு வந்துருவோம், வரியா? சரிக்கோ, இந்த இழுவ முக்காடு சின்ன பொண்ணு முனியம்மாவெல்லாம் கூப்பிட்டுட்டுமா? ஆமா, அவளோட நீ கூட்டு கிளப்பி வர்றதுக்குள்ள ஓட்டையே முடிஞ்சு போயிடும். வா, நம்ம போய் போட்டு வருவோம். செல்லத்தாய்க்கோ, இந்தா வந்துட்டால சின்ன பொண்ணு. ஏக்கோ, ஓட்டு போட போவோமாக்கோ? நான் அப்ப காலையிலே இருந்துட்டேக்கோ. நான் தான் ஓட்டு போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் பாத்துக்கிடுங்க. எங்க நெட்டமாமா கூட்டே போல. வாங்கக்கோ, நம்ம இப்போ வாட்ச போய் போட்டு வந்துருவோம். ஆமாடி, அதான் நானும் எவ்வளவு துணைக்கு வருவாளான்னு காத்துட்டே இருந்தேன். வாங்க, அப்ப நம்ம போய் போடுவோம். என்ன ஒரு 3 முட்டா பீஸ் வரணுமே, அது வரலையா? அதான்டி, நம்ம போவோம். நான் அவளுக்கு போனை போட்டு சொல்லிடுறேன். அவளும் பின்னாடி வருவாளுவே. ஆமாடி, அதுவும் நல்லதுதான். நம்ம போய் லைன்லயாச்சும் நிப்போம். அவ்வளோ வந்த உடனே நடுவில் நம்ம சேர்த்துக்கிடலாம். சரிடி, அப்ப நான் போனை போட்டு சொல்லிடுறேன். ஏ முக்காடு, நான் செல்லத்தாய்க்கா சின்ன பொண்ணுலாம் ஓட்டு போட போறேன் பாத்துக்க. நீ இழுவ அப்புறமா முனியம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வந்துரு, சரியா? சரிடி, நாங்க கிளம்புறோம். நீங்க சீக்கிரமா வாங்க. ஏ சின்ன பொண்ணு, அவளுக்கிட்ட போனை போட்டு சொல்லிட்டேன் பாத்துக்க. வா, நம்ம சீக்கிரமா போவோம். இப்பவே போன கூட்டம் கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாத்துக்க. காலையிலே பத்தியா, காலையிலே யாரும் வேலை சொல்லி எல்லாம் போட்டு ஓட்டு போடணும்னு வரமாட்டாவ. நம்ம அந்த கேப்ல போட்டு வந்துருவோம். சரி குந்தாணி, சீக்கிரம் வா. இங்கே நின்று வெட்டி கதை பேசிட்டு நடக்காத. ஆமா, நான் வெட்டி கதை பேசுறேன். இவன ஏதோ கலெக்டர் உத்தியோகம் பாக்காவ. இந்த ஆரம்பிச்சாலுது, மூடிட்டு வாங்க. ஏ அப்பா, என்ன கூட்டமா இருக்கு. சே, காலையிலே வந்து அழகா ஓட்ட போட்டுருக்கலாம். எல்லாம் இந்த நெட்டை மண்ண வேலைப்பா. அடியாத்தி, லைன் பக்கத்து ஊர் வரையலாம் போகுது. இதுல எங்க போய் லைன்ல நிக்க? ஐயே, இவ்வளவு கூட்டத்துல எங்கடி நம்ம நின்னு ஓட்டு போட? பேசாம வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சிட்டு பொறுமையா சாயந்தரம் போலயே வந்திருக்கலாமோ?
ஐயே இப்ப என்னதான் பண்ணனு தெரியல. இந்த வேகாத வெயில்ல இந்த லைன்லயும் எடுக்க முடியாது. சின்ன பொண்ணு பேசாம வீட்டுக்கு போயிருவோமாடி. அட போடி, வந்தது வந்துட்டோம். அங்க பாரு, எல்லாரும் திண்டுல தானே உட்காந்துருக்காவே. அப்படியே திண்டுல உட்காந்து நைஸா லைனுக்குள்ள பூருவோம். வேற என்ன பண்றது? ஆமா, இங்க நிக்கிறவி அவ்வளவு கிட்ட எங்களுக்கு அடி வாங்கி தர விட மாட்டா போலயே. நீ நைஸா லைனுக்குள்ள பூந்தனா அவ்வளோ அடிச்சு துரத்த மாட்டாவே. எப்பா தர்மடி வாங்கல, என் உடம்புல தெம்பு இல்லப்பா. என்னக்கா இப்படி சொல்றியே? சரி வாங்க, அப்படியே இந்த திண்டுல உட்காருவோம். கொஞ்சம் கூட்டம் குறைய குறைய நம்மளும் போய் உடைக்கல அப்படியே போட்டுருவோம். என்ன அவ்வளவு 3 வர வந்து என்ன சொல்ல போறாளுன்னு தெரியலையே. அவ்வளவு கிடக்காளுவ முட்டா பீசுவே. வந்தா என்ன பண்ணுவாளுவ? நம்ம உட்காந்துருக்கத பார்த்தா அவ்வளவு உட்காருவாளுவ. வேற என்ன பண்ணுவாளுவ? சீ, என்ன வெயில் அடிக்கு. இந்த வெயில நின்று ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு போடாம வீட்லயே இருந்துடலாம் போலயே. ஆமா, ஓட்டுக்கு காசை கொடுத்தா வாங்குவாளாம், காசை வாங்கிட்டு ஓட்ட போடாம இருப்பாளாம். அட போடி. ஏன்கோ காசை வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதோ? ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கு காசே வாங்கக்கூடாது. அட போங்கக்கோ, காசு தந்தவனா வாங்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச வேலுக்கு ஓட்ட குத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கே தர்ற காசை வேண்டாங்கணும். ஆமா ஆமா, நல்லா கத்தி சொல்லு. அங்கனக்குள்ள போலீஸ்காரங்கலாம் நிக்காவே, வந்து நல்லா பிடிச்சிட்டு தூக்கிட்டு போவே. அதுக்கப்புறம் அங்க போய் கம்பி என்ன வேண்டியதுதான். ஐயா, இவளே போய் போட்டு விட்டாலும் போட்டு விட்டுருவா. என்னங்கடி இது, ஓட்டு போடுற இடம் ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னாலுவே, இங்க என்னடானா இவ்ளோ கூட்டம் இருக்கு. ஆமா இழுவ, ஓட்டு போடுறவி அவ்வளோ இருக்கும். கறி சாப்பாடு கொடுக்காவலாம். அதான் லைனு கூடி போச்சு பத்துக்க. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? அப்படியா? என்ன நொப்படியா? கறி சாப்பாடுன்னு வாயை பொழந்துருவிய. ஏடி காலையில 9:30 ஆயிட்டு. ஒண்ணு முன்னாடியே வந்து ஓட்ட போட்டுருக்கணும். நம்ம லேட்டா வந்துட்டோம்ல, அதான் கூட்டமா இருக்கு பத்துக்க. சரி வந்துட்டோம், அதான் நின்று போட்டு போயிடலான்னு உட்காந்து கிடக்கும். என்ன குந்தாணி இப்படி பண்ணிட்டா? எனக்கு எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா? வீட்டுல ஆடு மாடெல்லாம் பசியா கிடக்கு, எல்லாத்துக்கும் தண்ணி வைக்கணும். நீ என்னடானா அவசரமா வர சொன்னியே. சரி ஃப்ரீயா இருக்கு போலன்ட்டு நாங்க வந்தோம். கடைசியில் இப்படி காக்க வைக்கா பாரு. ஏ முனி, எனக்கே தெரியாதுடி. நானே கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும்னு நினைச்சேன். அதான் ஓட்டு போட்டு வந்துடலான்னு பார்த்தோம். இங்க என்னடானா இவ்வளோ கூட்டம் இருக்கு. ஆமா, முனியம்மா பெரிய கலெக்டர் வேலை பார்க்கா. வீட்டுல வேலை அப்படியே ஓஹோன்னு கொட்டி கிடக்கு. போயேன், அங்கேயும் வெட்டியா தானே இருக்க போற. அதே மாதிரி இங்க வெட்டியா இரு. ஆமா, என்கிட்ட சரசம் பண்ணணும்னா தான் நீ வந்துருவியே. ஆஹா, எனக்கு இதான் வேலை பாரு, வீட்டை சரசம் பண்றது. சரி, இவ்வளவு கூட வந்திருக்கே கூடாதுப்பா. பேசாம சாயந்தரம் தனியா வந்து ஃப்ரீயா இருக்கும்போது ஓட்ட போட்டு போயிருக்கலாம். சரி விடுங்க, வந்தது வந்துட்டோம். இனிமே அப்படியே உட்காருவோம். கூட்டம் குறைஞ்ச உடனே ஓட்ட போட்டு போக வேண்டியதுதான். என்ன முக்காடு, பவுடர் கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்க போலயே. 2 கணத்துலயும் என்ன ரோஸா? ஆமாடி. சரி ஓட்டு போட வரோம்ல, அதான் கொஞ்சம் பளபளன்னு இருக்கட்டும். கணத்துல 2 ரோஸ் பவுடர் ராவிட்டு வந்தேன் பத்துக்க. ரொம்ப தெரியுதோ? என்னது கொஞ்சம் ராவிட்டு வந்தியா? நல்லா முழுக்க முழுக்க ராவிட்டு வந்து கொஞ்சம் ராவிட்டு வந்தாலாம். அட போங்கடி, இங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு பத்தியா? எல்லாரும் என்ன பாப்பாவுல? ஆமா, உன் முகரக்கட்டையை 2 நிமிஷத்துக்கு மேல முழுசா பார்க்க முடியல. இதுல உன் முகரக்கட்டையை எல்லாரும் பார்க்கணுமாக்கும். இந்தா வந்துட்டாப்பா, கொஞ்சோட பவுடர் எக்ஸ்ட்ரா போட்டுற கூடாது, உடனே வந்துருவாளுவே. சரிடி, இங்க கிடந்து கத்தி கிடக்காதியே. எவளாச்சும் பார்த்து சண்டைக்கு வந்துருவாவே. ஒழுங்கா மூடிட்டு உட்காருங்க. சரிக்கோ. என்ன இது சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு? ஓட்டு போடாம இங்க வந்து உட்காந்து கிடக்கா. ஏ சின்ன பொண்ணு. அடியே, உங்க நெட்ட மாமா வந்திருக்காவ போலடி. ஐயே, இவன் வேற. என்ன நெட்ட மாமா? சின்ன பொண்ணு, நீ என்ன ஓட்டு போடலையா? ஆமா, இங்க இருக்க கூட்டத்துக்கு எங்க ஓட்டு போட, அதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இங்க பாத்தியா, நான் ஓட்டு போட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் எனக்காண்டி வெயிட் பண்ணி வந்திருந்தா இப்போதைக்குள்ள ஓட்ட போட்டு வெளியே வந்திருக்கலாம். தேவையே உனக்கு இது? போ காத்து கடை. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொன்னால இங்க ஒரு அரை நாளோ இல்ல முழு நாளோ ஆயிரும். நல்லா உட்காந்து வெயிட் பண்ணி பொறுமையா ஓட்ட போட்டு வா. யோ நெட்ட, சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு கிடக்காத பாத்துக்க. நானே இங்க கூட்டம் அதிகமா இருக்கேன், கடுப்புல இருக்கேன். முதல்ல ஓட்டு போடணும் நினைச்சு இப்ப கடைசியில் ஓட்டு போடுறாள் நானா தான் இருப்பேன் போல. அதுவும் விதி. யோ நெட்ட, அது விதி இல்லையா, நீ பண்ண சதி. சின்ன பொண்ணு, நான் வீட்டுக்கு போறேன் சரியா? நான் ஓட்டு போட்டேன்ல, ரொம்ப வெயில் வேற அடிக்க பாத்துக்க. அந்த வெயில்ல நம்மளால காத்து கிடக்க முடியாதுப்பா. ஏ சின்ன பொண்ணு, என்ன உன் வீட்டுக்காரே ரொம்ப வெறுப்பேத்துறாரு போல? ஆமா, இந்த நெட்ட எனக்கு வர வேலையே இல்ல. போய் தொலை நெட்ட, இங்கே சும்மா குறுக்குறு பாத்து கிடக்காதப்போ. தேவைதான் நல்ல வெயில்ல காத்துக்கிட. வீட்டுல போய் ஒழுங்காயிரு, சும்மா கக்கூச நாரடிச்சுட்டு கிடக்காத. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாய் கண்ணன், ஹாய் கற்பகம், ஹாய் தீபிகா, ஹாய் தேஜா, ஹாய் தனுஷ்குரு, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் ராதிகா, ஹாய் கார்த்திகா சக்தி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.